எப்படி இதாக பிடிக்குதுன்னு பாரு. இப்போ வந்து நான் யூடியூப்பில் ஓவர் ஷேர் பண்ணக்கூடாத சில விஷயங்கள்னு சொல்லுவேன், ஓவர் ஷேரே பண்ண மாட்டேன். ஆனால் இந்த விஷயத்த வந்து நான் உங்களுக்கு சொல்லலான் இருக்கேன். என்னன்னு சொல்லி கேட்டோம்னா, இது வந்து விராலிங்கிறது எத்தனை பேருக்கு இது தெரியும்னு தெரியல. இந்த பயோடீசல் அந்த மாதிரி டேர்ம்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணுறாங்களே நம்ம பயாலஜி இதுலாம். இந்த சட்ரோபா குர்காஸ், அந்த காட்டாமணக்கு செடின்பாங்க, அந்த செடியிலேருந்து இந்த பயோடீசல் எடுக்கலாம் அப்படிங்கிற கான்செப்ட் உருவாக்கம் போய்கிட்டு இருக்குல்ல. இதுவும் அதே மாதிரி ஒரு செடி. மழை காலத்துலலாம் பார்த்தோன்னா இந்த மாதிரி ஹுமிலிட்டி, ஈரப்பதம் அதிகமாக இருக்கிறப்ப எதுவுமே பற்றிக்கிறாது. ஆனால் இதை வந்து உடச்சி இப்போ பிடிக்க வச்சோம்னா இந்த பச்சை மரம் வந்து தீ பிடிச்சிரும். இதில் இருக்கிற ரெசின் வந்து இம்ப்ளமபிளாக இருக்கும், கொஞ்சம் தீப்பற்றக்கூடியதாக இருக்கும். இதைத்தான் யூஸ் பண்ணுவாங்க காட்டில் இந்த தீப்பற்ற வைக்கிறதுக்கெல்லாம். இதை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோ. இந்த SIDP இருக்குல்ல, இந்த இன்னோவேஷன் ப்ரோக்ராம், இந்த நம்ம தமிழக அரசு கண்டக்ட் பண்ணுறது, இதுவும் ஒன் ஆஃப் த ப்ராஜெக்டாக நான் எடுக்கலான்ட்டு இருக்கேன். பயங்கரமாக மழை பெஞ்சிக்கிட்டு இருக்கா. நம்ம காட்டில் இருந்து பிடிக்கிற இந்த விராலி அந்த இருக்குவார், அதை இப்போ எரிய வச்சு காமிக்கிறேன். ஜஸ்ட் ஃபார் ரெடி. இதுலேயே கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது. இந்த விராலி செடியிலேயும் கொஞ்சம் கரும்பச்சையாக இருக்குது, அதை வந்து எடுக்கணும். இப்போ வந்து மழையில் நனைஞ்சு அப்படியே ஈரமாக இருக்கா. இப்போ அடுப்பில் வச்சோன்னே எப்படி பிடிக்குதுன்னு பாரு, எப்படி வெட்டாக இருக்குது. ஆனால் எப்படி பிடிக்குதுன்னு பாரு. இப்படித்தான் மழையில் காட்டிலலாம் இந்த தீயப்பற்ற வைக்க யூஸ் பண்ணுவாங்க. இதைத்தான் காட்டில் தீயப்பற்ற வைக்க யூஸ் பண்ணுவாங்க. எப்படி ப்ளமபிளாக இருக்கு. எப்படி இதாக பிடிக்குதுன்னு பாரு. பச்சை மரமே தீ பிடிக்குதா. இதனாலதான் இதை வந்து காட்டில் வந்து தீ பிடிக்க வைக்க யூஸ் பண்ணுவாங்க. இதே விராலி.